இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கேரள முதல்வர் வி.டி. சதீசன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் அப்படின்னு எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை, எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணலை, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலை, ஒரு கைட்லைனாக அவங்க ஒரு சஜஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும், முழுமையாக பாடணும் அப்படின்னு. இந்த சட்டமன்ற தொடக்க இது நடக்குது கேரளாவில். அதில் வந்தே மாதரம் பாடல் சிறிது தான் பாடினீங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியாக ஆளுநர் கிளப்பியிருக்கிறாரு. அதை குறித்து கேள்வி கேட்குறப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வி.டி. சதீசன் அவர்கள் சொல்கிறாரு, வந்தே மாதரம் பாடலை பாடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை, சட்டமும் இல்லை, அதை குறித்து ஆளுநர்கிட்ட நான் நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். கொள்கை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் விஜய் அவர்கள் பாஜகவை. இன்றைக்கி அந்த பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்குது. அந்த பாஜக தான் ஜனநாயகன் படத்தை வரவிடாமல் தடுத்திருக்குன்னு பெருமளவு விமர்சனங்களும் நம்பப்படுகிற செய்திகளும் இருக்கிறது. ஆனால் இப்போ வரைக்கும் அதை திமுக தான் செஞ்சிச்சு அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்டு வாங்கி இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க. திமுகவினுடைய எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏன் முதலிடம் கொடுக்கப்படவில்லை, ஏன் வந்தே மாதரம் பாடலை முதல்ல பாடணும், தேசிய கீதத்தை முதல்ல பாடணும். இதே இடத்துல திமுக இருந்திருந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க? ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார். ப்ரெஸ்ஸுக்கிட்ட ரொம்ப சரளமாக பேசுகிறாரு, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறார். அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூட தேவையில்லைனா கூட விஜய் அவர்களால் ஏன் ஒரு சாதாரண ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரெஸ் மீட் கூட வைக்க முடியாதா? ஒரு ஸ்பான்டேனியஸாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதிது. யாரும் உடனே அவரை போய் ஜட்ஜ் பண்ண போகிறதும் கிடையாது. இது கூட தெரியாமல் சிஎம் ஆகிட்டான்னு எவனும் கேட்க மாட்டான். காரணம் என்னென்னா, அவர் தெரியாமல் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்கிறார். பழந்தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி கிடையாது விஜய் அவர்கள். மேபி எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை செவி வழியாகவோ அரசியல் காரியங்களை தெரிஞ்சிருக்கலாம். அனுபவ ரீதியாக அவருக்கு அரசியல் கிடையாது. அரசு, அதாவது தேர்தல் அரசியல், சட்டமன்ற அரசியல் தெரியாமல் இருக்கலாம். சினிமா துறையில் அரசியல் பண்ணியிருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே அரசியல் பண்ணியிருக்கலாம். ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டுறாரு? ஓப்பனாக பிஜேபி எதிர்த்து, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை எதிர்த்து சிஎம் அவர்கள் குரல் கொடுத்தா தான் அது பவர்ஃபுல்லாக போய் சேரும். ஆனால் அதை ஏன் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட, விஜய் அவர்களை கடவுள் மாதிரி கருதக்கூடிய அவருடைய தொண்டர்கள் இதை கேள்வி கேட்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டு உரிமை சார்ந்தது.